ஈரானை கட்காலத்துக்கு கொண்டு போறேன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவார். ஆனா கடைசியில இலங்கையில இருக்கிற நாங்கள் தான் கட்காலத்துக்கு போறோமோ தெரியல. பசி பட்டினி பஞ்சம் எல்லாம் உருவாகி எல்லாம் கதைப்ப அதுக்கு முதல் இலங்கையில நடந்த 2-3 விஷயங்கள் என்னென்றால், இந்த விசேட அதிரடி படை என்று சொல்லுவாங்க. இந்த ராணுவத்துல ஸ்பெஷல் டீம் கட்டுமையா இருப்பாங்க. அந்த இதுல ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்டிஎஃப் நபர், ஒரு ராணுவ நபர் ஒருத்தர், அவரோட சேர்ந்து இன்னும் 3 ஆட்களும் மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மட்டக்களப்புல புல்லுமலையில வச்சு இன்றைக்கு காலையில ஒரு 4-4:30 மணி இருக்கும்போது இருட்டோட போலீசால கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொழும்புல ஏர்போர்ட்ல வச்சு ஒரு பெண் ஒருத்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கொழும்புல இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அழகா எல்லாம் திருத்தி அழகா ஓபன் பண்ணாங்க. அதுலயும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் என்றால், இந்த இதெல்லாம் வந்து எச்சு துப்புறது, இந்த வெத்தலை துப்பு இப்படி எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாங்க. அந்த சந்தேகத்துல ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். சகல விஷயத்தையும் கதைப்ப முதலாவது இந்த எஸ்டிஎஃப், இந்த ராணுவ நபர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னன்னு பார்க்க போனா இது என்ன நடந்திருக்குண்டா, மட்டக்களப்புல புல்லுமலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. அந்த ஏரியால இரவரவா ஒரு குழிகளை தோண்டி அந்த குழியில அதுல ஒரு நபர் ராணுவ நபர் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம், அதாவது விசேட அதிரடி படையில இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ராணுவ நபர், அவர் இன்னும் 3 நபர்கள் வந்து அந்த புல்லுமலை என்று சொல்லப்படக்கூடிய ஏரியாவை சேர்ந்த நபர்கள், மொத்தம் 4 நபர்கள் இரவரவா ஒரு இடத்துல பூசையெல்லாம் செய்து அங்க வந்து வாழைப்பழம் இதெல்லாம் நிறைய வச்சு பூசை பஜனை மாதிரிக்கெல்லாம் வந்து பஜனை என்று சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனா பூசையெல்லாம் செய்து குழி, அதாவது நிலத்தை தோண்டி பெரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய அந்த புல்லுமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் வந்து கரடியனாறு போலீஸுக்குள்ளதான் வருது. அந்த கரடியனாறு போலீஸுக்கு இந்த விஷயம் ரகசியமா வந்து கிடைச்சிருக்குது. அப்ப போலீஸ் வந்து அந்த இடத்தை இரவோட இரவா காலையில 4 மணிக்கு அந்த இடத்தை ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் அப் பண்ணி உள்ளுக்கு பார்த்தா ஆக்கள் குழியெல்லாம் தோண்டி விளையாட்டெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுல அந்த ராணுவ எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபரும், அது இல்லாம இன்னும் 3 நபர்கள், மொத்தமா 4 நபர்கள் கையும் களவுமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேற ஆக்கள் இருந்து ஏதாவது தப்பி எதுவும் ஓடிட்டாங்களோ என்னன்னு இது வரைக்கும் தெரியா. மொத்தம் 4 நபர்கள். என்னன்னு பார்க்க போனா, ஏன் இவங்க அந்த குழியெல்லாம் தோண்டி இரவரவா என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா புதையல் தோன்றாங்க. ஆக்கள் புதையல் தோன்றது யோசிச்சு பாருங்க. ஒரு ராணுவத்துல இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமா எஸ்டிஎஃப்ல விசேட அதிரடி படையில இருக்கக்கூடிய ஒரு நபர் குற்றங்கள் செய்யக்கூடிய ஆக்களோட துணை போய் அவங்களும் செய்கிறாங்கடா, என்னன்னு இந்த சமுதாயத்தை வந்து கட்டி எழுப்ப முடியும்? இது ஒரு சிறந்த செயலா? இது ஒரு நல்ல செயலா? மிக மிக ஒரு தவறான செயலனே. நீங்க தான், உங்களை போல இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த போதைப் பொருள் விற்கிறவங்களை தடுத்து நிறுத்தணும். மோசமான குற்றங்கள், கொலைகள், மோசமான கற்பழிப்புகள், மோசமான சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய குற்றங்கள் செய்யக்கூடியவங்களை நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வரணும். ஆனா நீங்களே இது போல விஷயங்களை, புதையல் தோன்றதுக்கு ராணுவ நபர் போறது, போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கு போதைப் பொருள் ட்ரக்ஸை வந்து சப்ளை பண்றதுக்கு போலீஸ்ல இருக்கக்கூடிய சிலாக்கள் வந்து சப்போர்ட் பண்றது, காசுகளை வாங்கி கொண்டு லஞ்சங்களை வாங்கி கொண்டு அவங்களை வந்து சுதந்திரமா வந்து அவங்கள பிசினஸ் செய்ய விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு அழகா? உங்களோட மனசாட்சியை நீங்க தொட்டு பாருங்க. இதெல்லாம் ஒரு சிறந்த செயலா? வேண்டாமா? மிக மிக பாவமான தவறான செயல். அது மட்டும் இல்ல, கொழும்புல ஏர்போர்ட்ல வச்சு ஒரு கேர்ள் ஒருத்தவங்க, ஒரு 40 இருந்து 45 வயசுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன விஷயம் என்று பார்க்க போனா, அவங்க உகாண்டா நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, இந்த உடலுக்குள்ள, சொல்லக்கூடாத ஒரு பகுதியில உடலுக்குள்ள இந்த போதைப் பொருள், அது வந்து குளிசை மாதிரிக்கு ஒரு போதைப் பொருள் என்று சொல்றாங்க. அந்த குளிசை மாதிரிக்கு இருந்தாலும் அது ஹெரோயின் வகையை சேர்ந்த போதைப் பொருள் என்று சொல்லப்படுது. அப்ப அதை மறைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள சும்மா ஒரு சந்தேகத்துல செக் பண்ண இல்லை. இவங்க உண்மையாகவே போதைப் பொருள் கடத்தி கொண்டு வர்றாங்கன்னு நம்ப தகுந்த ரகசிய தகவல் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கிடைச்சி அவங்க அந்த பெண்ணை வந்து சோதிக்கும் போது உண்மையாகவே அவங்க அந்த போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த போதைப் பொருளினுடைய பெருமதி எவ்வளவு தெரியுமா? கொஞ்சோண்டு கொண்டு வந்ததே 1 கோடி ரூபாய்க்கு மதிக்கும். 1 கோடி ரூபாய்க்கு மதிக்க மாட்டா யோசிச்சு பாருங்க. எங்க போகுதுன்ற ஒரு கொஞ்சம் கடத்தி கொண்டு வந்தாலே
அது மட்டும் இல்ல அவங்க இன்னும் போதைப் பொருள் ஏதாவது பிடிபட போறோம்னு நினைச்சு ஏதாவது விழுங்கிட்டாங்களோ தெரியல. இப்படி ஏகப்பட்ட விசாரணைகள் எல்லாம் நடக்குது. ஆளை வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. இது மட்டும் இல்ல, இன்றைக்கும் இலங்கை நாட்டுல கொலை சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனா இன்றைக்கு நான் அந்த கொலை சம்பவங்களை சொல்ல போறது இல்ல. எந்த நாளும் கொலை சம்பவம் இந்த மாதிரி மோசமான விஷயங்களை கதைக்கிறேன். இன்றைக்கு மட்டுமாவது அந்த கொலை சம்பவங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வோம் என்று நான் நினைக்கிறேன் சொந்தங்களே. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கொழும்புல இந்த பேருந்து நிலையம் பெட்டா புறக்கோட்டை பேருந்து நிலையம் எல்லாம் திருத்தி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அழகா சும்மா வண்ணமயமா சிங்கப்பூர் மாதிரி இருக்கிற மாதிரிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றை வந்து ஓபன் பண்ணாங்க. ஆனா ஓபன் பண்ணி அடுத்த நாளே அதெல்லாம் அந்த வெத்தலை எச்சி எல்லாம் துப்பி அதெல்லாம் அந்த டெப்பெல்லாம் உடைச்சி இப்படி நிறைய அரிகண்டமான வேலையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அந்த அரிகண்டமான வேலையில ஈடுபட்டிருக்கிற சந்தேகத்துல ஒரு நபர் கைது செய்யப்பட்டு நாளைக்கு அவர் வந்து நாளைக்கு இல்ல இந்த மாசம் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஆளை வந்து விளக்கமறியல்ல வைக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. ஆனா இதுல இன்னொரு பேசு பொருள் போகுது. அது என்னண்டா, மக்கள் வந்து வளமை போல பெரிய அளவுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யல. அந்த தண்ணி வந்து இப்படி பெருசா வந்து தண்ணி இப்படி சீறி அடிக்கிறதுலாம் மக்கள் அது உள்ளுக்கெல்லாம் கையை வச்சு அப்படியெல்லாம் வந்து மெனக்கட்டு உடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. இது இந்த அரசாங்கத்தின் மீது வந்து பழி போடணும், இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்ற அளவுக்கு வந்து காட்டணும்ன்றதுக்காக திட்டமிட்ட அரசியல் ஆக்களால செய்யப்பட்ட விஷயம் என்று ஒரு பேசு பொருளா போகுது. ஆனா என்ன ஏதுன்றது நாங்க நேரடியா போய் பார்க்க இல்லை. எப்படியோ எதுவாக இருந்தாலும் அரசியல் ஆக்களோ மக்களோ யாராக இருந்தாலும் இந்த நாட்டை நேசியுங்க, அதை தான் சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த போரால தொடக்கத்துல இருந்து என்ன சொல்றாரு என்றால், ட்ரம்ப் இந்த ஈரான் நாட்டை கட்காலத்துக்கு கொண்டு போவன் மிரட்டுறேன். கடைசி மிரட்டல் வந்து 48 மணித்தியாலயம் கொடுத்திருந்தேன். கடைசியா 24 மணித்தியாலயம். கடைசியா கதையை முடிக்க போறேன், அவங்களோட கலாச்சாரமே இல்லாம போகுது, கட்காலத்துக்கு போறாங்கன்னு மிரட்டினேர். ஆனா கடைசியில சமாதான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை வந்து தற்காலிகமா நிறுத்தி பாகிஸ்தானுக்கு போனாங்க. பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் எங்களுக்கு இதை கேட்டா சந்தோஷம்டா, அங்க அவங்க அடிபடி பட இங்க பெட்ரோல் விலை டீசல் விலை கூடுது. பெட்ரோல் டீசல் விலை கூடுனா என்ன நடக்கும்? கொத்து, ரைஸ், மரக்கறி விலை, அந்த விலை, இந்த விலை, பஸ்ல போறது, சகல எல்லா விலையும் அடிப்படையே இந்த எரிபொருளை வச்சுதான் இந்த நாடே இயங்குது. அப்ப அந்த பெட்ரோல் டீசல் விலை கூட அவ்வளவு விலைகளும் கூடுது. அப்ப அங்க அடி விலை இஞ்சங்களுக்கு வைத்த கலக்குது. அப்ப சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறாங்கன்னு ஆகா ஒரு வழியா சமாதானம் நடந்தா பெட்ரோல் விலை குறையும், டீசல் விலை குறையும். அப்ப என்ன நடக்கும்? சாப்பாட்டு விலை குறையும், மரக்கறி விலை குறையும், நம்ம நாடு ஒரு அளவு ஓகே ஆயிரும் போலன்னு நினைச்சா கடைசியில் அங்க நடந்தது என்ன தெரியுமா? எல்லாம் வந்து தோல்வி, எல்லாம் படு மோசம். என்ன நடந்திருக்கின்றால், அமெரிக்காவினுடைய டீமும் துணை அதிபரும் போயிருந்தேன், ஈரான் நாட்டினுடைய குழுவும் பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க. ஆனா அமெரிக்கா சொல்ல வர விஷயம் என்னென்றால், அவங்களோட முதன்மையான முக்கியமான ஒன்றுதான் அவங்க முக்கியமா வலியுறுத்துறாங்க. என்னென்றால், இந்த அணு ஆயுதம்ன்றதை வந்து நாங்க வந்து ஈரான் நாட்டில் அழிச்சிட்டோம், அது வந்து இனிமே அங்க இல்லை. ஆனாலும் அணு ஆயுதம்ன்றதை மறுபடியும் உருவாக்க கூடாது, அணு ஆயுதம் என்ற நிலைப்பாடு அரசியல்லையும் இருக்கக்கூடாது, ஈரான் நாட்டில் அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. அவங்களோட அமெரிக்காவோட விஷயம் அந்த அணு ஆயுதம்ன்றது ஈரான் நாடு வச்சிருக்கவே கூடாது, வச்சிருக்க இயலாது, வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்ன்றதுதான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடா இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொன்றையும் அவங்க சொல்ல வராங்க, அந்த அணு ஆயுதத்துல ஈரான் நாட்டுக்குள்ளுக்கு இருக்கிற உங்களோட அதிகாரிகள், உங்களோட குழு இல்ல, வெளியில இருந்து கிட்டத்தட்ட சர்வதேசம் என்ற அளவுக்கு சொல்றாங்க. அதையும் மீறி போனோம்டா அமெரிக்காண்டு வச்சுக்கொள்ளுங்களேன். அதாவது ஈரான் நாட்டை தவிர்த்து வெளியில இருந்து சர்வதேச ரீதியாக ஒரு குழு ஈரான் நாட்டுக்கு வந்து பரிசோதிக்கணும். நீங்க அணு ஆயுதம் வந்து உருவாக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா, உருவாக்குறதுக்கான முயற்சி இருக்குதா, வச்சிருக்கிறீங்களா, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும், அதுக்கு நீங்க ஆமோதிக்கணும்ன்ற மாதிரி. ஆக மொத்தத்துல அணு ஆயுதம்ன்றதுக்கு ஈரானுக்கு அனுமதியே இல்லை. அப்படி உருவாக்குனா நாங்க அடிப்போம்ன்ற மாதிரி தான் அமெரிக்காவினுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானினுடைய முக்கியமான கோரிக்கைகள் இந்த ஹார்முஸ் என்ற நீரிணை கடல் பாதை இருக்கு, அதனாலதான் இந்த பெட்ரோல், டீசல், எரிபொருள், கேஸ் அது இதெல்லாம் வருது, கப்பல் எல்லாம். அது வந்து முழு கட்டுப்பாடும் எங்கள்கிட்ட தான் இருக்கும். காசு வாங்குறதா வாங்க கூடாதா எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் தான் தீர்மானிப்போம். அதே மாதிரிக்கு இந்த இவ்வளவு காலமும் நடந்துச்சு யுத்தம், அந்த யுத்தத்துக்கான இழப்பீடுகளை நீங்க தரணும். எங்கட ஈரான் நாட்டின் மீது இருக்கக்கூடிய வரிகள் அது இதெல்லாம் நீங்கள் தகர்த்தோணும். அதே போல இந்த தடைகள், அந்த தடை இந்த தடை அதெல்லாம் இல்லாமக்கணும். எங்கட நாட்டினுடைய ஈரான் நாட்டினுடைய இறையாண்மை உள்ளுக்கு நீங்க நுழையக்கூடாது, எங்கட சுதந்திரத்துள்ளுக்கு நீங்க வந்து தலையிடக்கூடாது. இது போல அடுக்கடுக்கா ஈரான் நாடு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருந்தது. ஆனா ஒன்றுமே எதுவுமே வந்து சக்சஸ் இல்லாம ரெண்டுமே கிட்டத்தட்ட 21 மணித்தியாலயங்கள் நீடிச்சது. பாகிஸ்தான்ல ரெண்டு டீமுமே
துணை அதிபர் இது சரிப்பட்டு வராது என்று அமெரிக்காவினுடைய துணை அதிபர் அமெரிக்கா டீம் இது சரிப்பட்டு வராது என்று அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு இவங்க ஈரான் நாட்டினுடைய டீம் வந்து அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் தோல்வி. உண்மையாகவே பாகிஸ்தான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் செஞ்சாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா கடைசியில இப்ப எப்படி அது மாறி தலைகீழ வந்து நிக்குதுண்டா ஒரு அளவுல இவ்வளவு நாள் நடந்த சண்டையே பெரிய தலைவலியா இருக்குது. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு என்றால் ஹார்முஸ் நீரிணை அந்த பாதையால கடலால ஈரான் நாட்டுக்கு காசு கொடுத்துட்டு எந்த ஒரு கப்பலும் போக இயலாது, அவங்களோட அனுமதியோட எல்லாம் போக இயலாது, அவங்களோட அனுமதி அங்க காசு கட்டிட்டு போனா நாங்க தாக்குவோம் இந்த மாதிரிக்கு சொல்லி அமெரிக்கா நாட்டினுடைய படையை ஹார்முஸ் நீரிணை உள்ளுக்கு அனுப்பி விட்டுருக்கு. இப்ப இந்த லெவல் இந்த பிரச்சனை இப்ப சமாதானம் என்ற மாதிரி வந்து வேற எங்கேயோ போய் நிக்குது. இந்த மாதிரி விஷயம் போகும்போது சர்வதேச ஊடகங்கள்ல சர்வதேச பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டாக்கள் இதுகள்ல வந்து கசிகிற ஒரு விஷயம் என்னண்டா ரஷ்யா நாட்டினுடைய புதின் என்ன சொல்றாரு என்றால் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, இப்படி ஒரு விஷயம் கசியுது. நான் தயாரா இருக்கிறேன் அவர் சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது. ஆக மொத்தத்துல அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரான் நாட்டை நாங்க கற்காலத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனா கடைசியில இலங்கை நாட்டுல இருக்கிற நாங்க எங்களை போல இருக்கிற இன்னும் சின்ன சின்ன நாடுகள் ஏன் உலகமே கற்காலத்துக்கு போகும்போது தெரியல, 3ஆம் உலக போர் தொடங்கி விட்டுருவானுங்களோ தெரியல, அந்த லெவல்ல போய் கொண்டிருக்குது. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது இதுல என்னென்றால் அமெரிக்காவோ ஈரானோ அவங்களோட ஈரான் வந்து அவங்களோட நிலைப்பாட்டுல தான் வந்து இருக்கிறாங்க. அமெரிக்கா அது அவங்களோட இந்த உலகத்தினுடைய அமைதி, உலகத்துல பல நாடுகள் பஞ்சம் பட்டினி இதனால சீரழிஞ்சு போற நிலைமையில் இருக்கிறாங்க. அதை பத்தி பெருசா கவலைப்படுற மாதிரி எனக்குண்டா தெரியல. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. நான் ஒன்றுதான் சொல்லுவேன், சொந்தங்களே நீங்க என்ன சமயமாக இருந்தாலும் சரி நீங்க நம்பக்கூடிய இறைவனிடம் கேளுங்க. இந்த போர்ன்றதே இல்லாம ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் அவர்களினுடைய சிந்தனையில அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்து இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்து நீங்க இந்த உலகத்துல இருக்கிற என்னுடைய காணொளி பார்க்கிற சொந்தங்கள் பார்க்காத அவ்வளவு சொந்தங்களும் இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு மனிதர்களும் அவ்வளவு உயிர் இருக்கிற அவ்வளவு ஜீவன்களும் சந்தோஷமாக இன்றைக்கு நாளைக்கு வாழ்நாள் பூரா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைதியான சூழ்நிலை இந்த உலகத்துல இந்த நாட்டுல இந்த உலகம் முழுக்க ஏற்படணும் என்று நீங்களும் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க, நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.